உபய லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா அடுத்த பிறவி உண்டு அப்படின்னும், சரலக்கணத்தை பிறவங்களுக்கு இந்த பிறவியை இப்ப நன்மை தீமைகளை இந்த பிறவிலே நம்ம அனுபவிச்சிரோம் அப்படின்னும், ஸ்திரலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு போன பிறவில செய்த நன்மை தேர்வில் இப்ப அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் நாம படிச்சிருக்கிறோங்க. இப்ப இந்த தத்துவத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தர்மம் நாலு வகையான தர்ம தத்துவம் இதுல இணையுங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தர்ம தத்துவம், கர்ம தத்துவம், காம தத்துவம், மோட்ச தத்துவம் அப்படி இந்த 4 வகையான தத்துவத்தை அடிப்படையா வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷத்தை நம்ம கணக்கிடுறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு விரிவா சொல்றோம்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் உருவாகி வருது அப்படிங்கிறது கணக்கிடுறோம் அப்படிங்கிறதுக்காக தெரியுதான். 159 திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிகோண ராசி வந்து இருக்குல்ல 159ங்க. இந்த திரிகோண ராசி இது சஞ்சித கர்மாவை குறிக்கும். இந்த சஞ்சித கர்மா வந்து பாத்தீங்கன்னாங்க இதை வழியா வரக்கூடிய தீமைகளை தோஷங்களை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா திரிகோண ராசியை அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோங்க. இப்ப இத்தனை தோஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு கெட்டது மட்டும்தான் செய்யுங்க. அவனுடைய என்ன நல்லது பண்ணாலும் அவனுடைய நடைமுறை வாழ்க்கையில குணத்தால செயலால அவன் என்ன நல்லது பண்ணாலும் அவன் கர்மாவின் அடிப்படையில அந்த கணக்கு போட்டு அது கெட்டது மட்டும்தான் செஞ்சுட்டு வரும். அதுதான் தோஷத்தை உருவாக்கக்கூடிய தோஷம் உருவானதோ இந்த தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய முறையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோங்க. சரி, இப்ப நம்ம எல்லாம் ஜோதிடர்கள் ஆயிட்டோம். இதெல்லாம் நீ அனுபவிக்க போற, இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு விலகலாமா அப்படின்னா, அப்படி நம்ம வந்து எப்படி விலகிறதுங்க? இப்ப ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா ஒரு நோய் உனக்கு வந்து இந்த மஞ்சக்காமால இருக்குது, இதை நீ அனுபவிக்கணும், இதெல்லாம் இந்த சிம்டம்ஸ், இது இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி விட்டுட்டா அது டாக்டர் இல்லைங்க. அந்த நோய்க்கு உண்டான சொல்யூஷன் சொல்லணுங்க. அது போல நம்ம ஜோதிடர் ஆகிய நாம வந்து பாத்தீங்கன்னா மனித ஜென்மங்கிறது பாவப்பட்ட ஜென்மம், கட்டாயம் தோஷத்தோடு தான் பிறக்கிறாங்க அப்படின்னு முடிவெடுத்த மறுபடி அதுல இருந்து வெளிக்கொண்டாடணும். அந்த பிரச்சனையில இருந்து அவனை வெளிக்கொண்டாது அவன் வாழ்க்கையை மேம்படுத்தணும். இப்ப டாபிக்கே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நம்ம மேம்படுத்தணும். அந்த கிரக மாற்றத்தால மனிதன் மாறினானா, ஒவ்வொரு கிரக மாற்றத்துக்கும் உள்ள மனிதனுடைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப அந்த மனிதனை மாற்றத்துக்கு உண்டான வேலை தான் நம்மளுடைய வேலை. இதை நம்ம செய்ய முடியுமா? இல்லை சரவடி சரவணன் சொன்னார், இது மாதிரி அனுபவிச்சுதான் ஆகணும், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னார். அது ஏற்றுக்கொள்ள விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம அதுக்கான நம்ம ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்கிறதுனால